என்னை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் நடந்திருக்கிறது ஹிஸ்புல்லாவை வந்து டைவர்ட் பண்ணி இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் பண்ண வைத்ததால அசாத் கவர்மெண்ட் விழறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்ததோ ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. தீவிரவாதமும் அங்கே தான் வளர்ந்தது பிகாஸ் ஆஃப் முஸ்லீம் பிரதர்ஹுட். இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட்க்கும் ஜென்ம பகை இருந்தது வித் பாத் பார்ட்டி. கொட்டார் பேசும்போதெல்லாம் நீ வாய முடுறான்னு சொன்ன ஒரு சில கண்ட்ரீஸ்ல பஷர் அல் வி லாஸ்ட். மேபி அங்கே ஒரு தனி அலவேட் ஸ்டேட் வந்தால் கூட வரலாம். இருந்தது இல்லை 1932 வரைக்கும் இருந்தது. இப்போ 13 வருடங்கள் இருந்தது. அந்த ஸ்டேட் வந்தா நமக்கு ஒரு ஃபுட் ஹோல்டு இருக்கும். இந்தியாவுக்கு கோட்டை சுத்தி அதுவும் கோஸ்ட் லைன் தான் எல்லாமே. இனிமேல் வந்து டமஸ்கஸ்ல இருந்து டெல்லி வரைக்கும் ஒரே ஒரு அல்காய்தா ஒரே ஒரு ஹிலாஃபத்தோடைய கொடி தான் பறக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் 2ஆம் தேதியே வந்துருச்சு. ஸோ நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். இவங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு தான் அடக்கணும். ஏன்னா பஷர் பண்ண தப்பு நம்ம செய்யக்கூடாது. வணக்கம், ஜெயஹிந்த். இப்போது நம்ம சிரியாவில் வந்து சில மாற்றங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் அந்த ஸ்பீடு, அது நடந்திருக்கிற ஸ்பீடு பார்த்திங்கன்னா பிளிட்ஸ்க்ரீக் மாதிரி ஜெர்மன் பிளிட்ஸ்க்ரீக் ஸ்டைலில் நடந்திருக்கு. 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்தில் கவர் பண்ணி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குன்னா இதுக்கு அவுட் சைட் சப்போர்ட், மற்ற பவர்ஸ் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாகணும். ரெண்டாவது, சிரியாக்குள்ளேயே அசாதோட ரிஜிமை உள்ளிருந்து யாரோ செயலிழக்க வச்சிருக்கிறத சில விஷயங்கள் நடந்திருந்தால் மாத்திரம்தான் இவ்வளோ ஸ்பீடாக மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்னோடய பார்வையிலேருந்து நான் சில கருத்துக்களை முன்வைக்கிறேன் சார். அதை நீங்கள் அது தொடர்ந்து உங்களோட இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறது த ரோல் ஆஃப் டர்க்கி. ஹயத் தஹ்ரீர் அல் ஷம்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து இது ஒரு காலத்தில் அல்-கொய்தா அல்-நுஸ்ராவோட அமைப்பு. அது பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி புது அமைப்பாக பேர் எடுத்து உருவாகி அது இன்றைக்கி HYT என்ற பேரில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. பட் அந்த ஜுலானின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இஸ் பேசிக்கலி இன் அல்-கொய்தா ரெக்ரூட் தான். அந்த அமைப்போட ஆரிஜின் எடுத்து பார்த்தா இட் ட்ரேசஸ் பேக் டு ஆப்கான் வார். அண்ட் ஆப்கான் வாரோட ஆரிஜின் எடுத்து பார்த்தா இன்டைரக்ட்லி எர்டோகனுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. முஸ்லீம் பிரதர்ஹுட் மூமெண்ட்டோட லிங்கேஜஸ் எடுத்து பார்த்தா எர்டோகன் முஸ்லீம் பிரதர்ஹுட் மூமெண்ட்டுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ சிரியாவோட வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் 1924 அந்த காலகட்டத்தில் இருந்தே ஒரு 100 ஆண்டுகளாக இந்த ஒரு பிரச்சனை, செக்டேரியன் ஸ்ட்ரைஃப், அதாவது சுன்னி முஸ்லீம்களுக்கும் ஷியாக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, அலவைட் ஷியாக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, கிறிஸ்துவர்களுக்கும் இந்த சுன்னி முஸ்லீம்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன், சிரியன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து அங்கே ஒரு ப்ரிடாமினன்ட் செக்ட். அங்கே ஃப்ரான்ஸ் வந்து அவங்களோட தேவைக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணதில் அலவைட்ஸுக்கு பவரை வந்து அவங்க பங்கிட்டு கொடுத்தாங்க. பியூரோக்ரஸியில் நிறைய அலவைட்ஸ் சேர்ந்தாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நம்ம 1928 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் மூமெண்ட் வந்த அப்புறம் முகமது அல் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், முகமது அல் அஹமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், 2 பேரும் வந்து முஸ்லீம் பிரதர்ஹுட்டோட டென்டக்கல்ஸாக, அதாவது அதோட எக்ஸ்டெண்டடாக அவங்களோட என்ன சொல்கிறது பிரான்ச்சாக வந்து சிரியாவில் செயல்பட ஆரம்பித்தாங்க. அப்பையும் கிளர்ச்சிகள் வெடித்தது. பிற்காலத்தில் அலவைட்டோட கட்டுப்பாட்டுக்கு சிரியா வந்த பிற்பாடு எனக்கு தெரிஞ்சு 1982 வந்து ஒரு பெரிய ஒரு ரெபலியன் ஒன்று ஹமாவில் நடந்தது. அலிப்போல ஒரு ரெபலியன் நடந்தது. அதை ஜென்ரல் ஃபைதா நினைக்கிறேன் அதை அடக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட டிவிஷனல் கமாண்டர் மேஜர் ஃபிதா. ஸோ அதை அடக்குனாங்க. அப்போ வந்து இப்போது ரஷ்யாவில் தஞ்சம் பூந்திருக்கிற பஷரோட தந்தை, பஷர் ஹஃபீஸோட காலகட்டத்தில் தானே சார் அவரோட காலகட்டத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ரெண்டாவது, எப்பயுமே இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் மூமெண்ட்டுக்கும் அல்-கொய்தாக்கும் இந்த பாத்திஸ்ட் மூமெண்ட்டுக்கும் எப்பவுமே ஒரு உரசல் இருந்துகிட்டே இருந்திருக்கு இல்லையா? பெரிய உரசல் இருந்திருக்கு.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் மூவ்மெண்ட் வந்து இந்த பாத் பார்ட்டியோட ஐடியாலஜி என்ன சொன்னாங்கடான்னா, இட் இஸ் அ இஸ்லாம் சர்வ்டு இன் அ மார்க்சிஸ்ட் டீ கப் அப்படின்னாங்க. இஸ்லாமை வந்து மார்க்சிஸ்ட் கப்பில் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, இஸ்லாமிக் ட்ரிங்க் சர்வ்டு இன் அ மார்க்சிஸ்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் கருத்தில் கொண்டு பார்த்தால் இது வெறும் உள்நாட்டு கிளர்ச்சியாக இருக்கும் வரை அது ஒரு விதமாக செயல்பட்டு இருந்தது. இதில் மல்டிபிள் பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல் அவர்கள் பங்காற்றி இருக்குது, இன்னொரு பக்கம் யுஎஸ் அவர்கள் பங்கு இருக்குது, டர்க்கி, ரஷ்யா, ஈரான். இப்போது நான் பார்ப்பது இராணுவ அடிப்படையில் இருந்து பார்ப்பது ரஷ்யா ஹஸ் பீன் என்கேஜ்ட் இன் யுக்ரைன். ஈரான் தேவையில்லாமல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது எங்களுக்கு மிலிட்ரி இதில் பிரின்சிபலில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. இராணுவத்தை நம்ம குவிக்கும் போது ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அதை டைவெர்ட் பண்ணோண்டான்னா நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஓவரால் நம்ம எதை வந்து குறிக்கோளை வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் நடந்திருக்கிறது ஹிஸ்புல்லா வந்து டைவெர்ட் பண்ணி இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் பண்ண வைத்ததால் அசாத் கவர்மெண்ட் விழுறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்ததோ ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ஈரான் இஸ் ஆல்சோ பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள் இந்த பிரச்சனைக்கு. ஈரானோட மூர்க்கத்தனமான இஸ்ரேல் எதிர்ப்பும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத தன்மையும் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதா அப்படின்ட்டு எனக்கு சில கேள்விகள் எழுது. நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை பார்க்குறேன் நான். ஏன்னா ரஷ்யாவோட டார்டர் ஃப்ளீட்டும் வந்து அங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரெண்டு பேரும் ஏதோ பின்பக்கம் நடந்த டைலாகில் எடுத்த டெசிஷனாக கூட இது இருக்கலாம். ஒரு டெசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இதை சிரியாவை விட்டுட்டன்னா டான்பாஸை நீ ரீட்டைன் பண்ணிக்கலாம், யுக்ரைன் டான்பாஸ் ரீஜனை வந்து நீ ரீட்டைன் பண்ணிக்கலாம், சிரியாவை விட்டு கொடுத்துட்டு நீ அதை எடுத்துக்கோ. அந்த டீலில் ஒரு பகுதியாக அசாதை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து பேசி உத்தரவாதம் வாங்கினதா சொல்லப்படுது. அதனால தான் அசாத் எஸ்கேப் பண்ணாருன்னு சொல்லிட்டு. எஸ் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி பாத் அரப் சோஷியலிஸ்ட் பார்ட்டிக்கும் முஸ்லீம் பிரதர்ஹுட்க்கு எப்போவுமே ஒத்து போனது கிடையாது. ஏன்னா பாத் பார்ட்டியோ இல்லை அரப் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து முஸ்லீம் பிரதர்ஹுட்டை ஒரு அமெரிக்கன் ஏஜென்சியாக தான் பார்த்தாங்க. அது உண்மை தான், அது எந்த ஒரு பொய்யும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் கிடையாது. ஏன்னா இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அகெயின்ஸ்ட் நாசரோட சோஷியலிசம்காக, அரப் சோஷியலிசம். அவங்க என்ன நினச்சாங்க, இது வந்து யுஎஸ்எஸ்ஆருடைய ஒரு அட்ஜங்க்ட் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தென் அவரை வந்து தூக்கிலிட்டதுக்கு அப்புறமா 64 அவன் பையன் போனது வந்து சவுதி அரேபியாவுக்கு. அங்கே தான் அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ராடிகலைசேஷன், தீவிரவாதமும் அங்கே தான் வளர்ந்தது பிகாஸ் ஆஃப் முஸ்லீம் பிரதர்ஹுட். இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட்க்கும் ஜென்ம பகை இருந்தது வித் பாத் பார்ட்டி. 1967 தோல்விக்கு அப்புறமா பாத் பார்ட்டி வந்து டேக் ஓவர் பண்ணது ஹாஃபிஸ் அல் அசாத் 1969. அப்போது அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். 70 வந்துட்டார். 70 he takes over. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் டுவர்ட்ஸ் த பாத் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி தான் சிரியா நகர்ந்துட்டு இருந்தது. எந்த காலத்துலேயும் சிரியா வந்து ஒரு ரொம்ப ஏழையான நாடில் இருந்து ஹாஃபிஸ் அல் அசாத் தான் அதை வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் பவரை மாற்றினார். எனக்கு தெரிஞ்சு 2000 இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிரியன் பவுண்ட் வந்து 30 ரூபாய்க்கு போச்சு. 30 ரூபா இருந்தது. அதுக்கப்புறமா இன்றைக்கி அது ஒர்த்லெஸ் பேப்பர். நான் போன சமயத்தில் வந்து 30 பைசாவாக இருந்தது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் எந்த சின்ன சின்ன கிராமத்தில் போனால் கூட தூப்ளை வீடு தான் இருக்கும். இந்த ஓடு வீடு, இந்த நம்ம இங்கே மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி ஓலை வீடுங்கள்லாம் இருக்காது. ஹைலி அது அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. மக்கள் ரொம்ப செழிப்பாக தான் இருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து 1976 லெபனானில் வந்து அவங்க நேஷ்னல் ஃப்ரண்ட், லெஃப்ட் ஃப்ரண்ட்க்கு அகேன்ஸ்டாக கிறிஸ்டியன் ஃப்ரண்ட்க்கு சப்போர்ட்டாக அவர் லெபனானில் வராரு, சுலைமான் ஃப்ராஞ்சியை கூப்பிட்டதுனால. ஸோ அன்னியிலேருந்து முஸ்லீம் பிரதர்ஹுட்க்கு ஒரு பெரிய பகை இருந்தது. 1978 இஸ்ரேலும் இன்வைட் பண்ணுறான் லெபனானில். அப்புறமா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன், யூனிஃபில் அதெல்லாம் வந்தது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஆல்ரெடி லெபனானில் இருந்த சமயத்திலே வந்து
ஆப்ரேஷன் பீஸ் கேலரி அவங்க ரொம்ப நாளாக பெய்ரூட்டை அட்டாக் பண்ணி பிஎல்ஓ எக்ஸ்பெல் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அது நடத்துறதுக்காக தான் இந்த ஹமால இஸ்லாமிக் ரெவல்யூஷன் சொல்லி புரட்சி அப்படின்னு சொல்லி இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் வந்தது. லேட்டர் ஆன் அது ஆரம்பித்து 2-3 மாதத்துக்கு அப்புறமா ஜூனில் இஸ்ரேல் இன்வைட் பண்ணுறாங்க லெபனானுக்குள்ளே 1982. ஸோ அசாதோட ஃபேமிலி, அசாதோட பொலிட்டிக்கல் சிஸ்டமே வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஆர் பாத் பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் திஸ் குரூப். இந்த குரூப்னா இன்க்ளூடிங் ஹமாஸ். ஏன்னா இந்த ஹமாஸ் தான் 2004 இஸ்ரேல் விட்ரா பண்ணதுக்கப்புறமா ஹமாஸ் கிட்ட தான் அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்குது. வேர்ல்ட் பவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஹமாஸை வந்து ஐசோலேட் பண்ணாமல், காசாவை ஹமாஸ்க்கு கொடுக்காம லெபனான்லேருந்து சிரியாவை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். அதனால தி பாசிஃபைட் ஹமாஸ். ஏன்னா ஹமாஸே ஒரு இஸ்ரேலி கிரியேஷன் தான், அது எல்லாருக்கும் தெரியும். பாலஸ்தீன் அத்தாரிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு, அவங்களுடைய பவரை குறைக்கிறதுக்காக பிஎல்ஓ வந்து செயலிழக்கிறதுக்கு கிரியேட் பண்ணது தான். 2 ஸ்டேட் சொல்யூஷன் வரக்கூடாதுன்றதுனால தான் அவங்களை கிரியேட் பண்ணுறாங்க. பிரித்தாளும் சுற்றி. ஆமாம். இந்த ஹமாஸ் வந்து 2004 கண்ட்ரோல் வந்த பிறகு 2005 சிரியா வந்து வெளியே போக வேண்டிய நிலைமை வந்தது. லெபனானை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா 2006 லெபனீஸ் வார், இஸ்ரேல் லெபனீஸ் வார் வந்தது. அதுக்கு முன்னாடி ரஃபீக் ஹரீரியோட மர்டர் அசாசினேஷன். ஆமாம், 2005. தென் மேலிஸ் கமிஷன். அந்த கமிஷன் அதுலேயே வந்து ஒரு செக்டேரியன் ப்ராப்ளமை கிரியேட் பண்ணாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த செக்டேரியன் ப்ராப்ளம் எங்க இருந்தது? அங்க மட்டும் இல்ல. ரஃபீக் ஹரீரின்னு சொல்றது நீங்க லெபனானோட சுன்னி பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இப்போ சுன்னி ஸ்பீக்கர் வந்து ஷியாவா இருக்கணும், பிரசிடென்ட் வந்து மருனைட் கிறிஸ்டியனா இருக்கணும். கிரீக் ஆர்த்தடாக்ஸ்க்கு அப்புறமா சிரியன் ஆர்த்தடாக்ஸ், கிரீக் ஆர்த்தடாக்ஸ், அப்புறமா நம்ம ட்ரூஸ்க்குலாம் வந்து மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்கணும். அப்படி அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருந்தது அங்க. அதை வந்து இவங்க சிரியன் ஃபோர்ஸஸ் இருந்த வரைக்கும் மெயின்டைன் ஆயிடுச்சு. ஏன்னா 1975 அது ஈக்குலிபிரியம் லாஸ் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ஃப்ரண்ட். பட் இட் வாஸ் ரீஇன்ஸ்டேட்டட் பை அசாத் 1976. அவர் தான் வந்து அது திருப்பி அதை வந்து கிறிஸ்டியன்ஸை வந்து தேர் ஹிஸ்டாரிக் கம்யூனிட்டி, நீங்கள் வந்து உடனே அவங்கள வந்து டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் டீபவர் பண்ண முடியாது, அவங்க பவர், அவங்களுடைய ஸ்டேட்டஸை குறைக்க முடியாதுன்னு ஹி வாஸ் தேர். ஸோ ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் இவங்க வந்து கான்ஸ்பயர்ட் அகேன்ஸ்ட் அசாத். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் 1982 ஒரே ஒரு பார்ட்டி தான் இஸ்ரேலை வந்து எதிர்த்தது, தட் இஸ் சிரியன் ஆர்மி. வேற யாருமே இல்லை. பிஎல்ஓ சரண்டர் பண்ணிட்டாங்க. தென் ஈஜிப்ட் ஆல்ரெடி 1978 அவங்க அந்த கேம்ப் டேவிட் அக்கார்ட்லாம் முடிஞ்சு போச்சு. ஜார்டன் அது மச் லேட்டர். பட் லெபனானில் அவங்க வரல. லெபனானில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் என்னன்னா சிரியா மட்டும்தான். ஸோ 1982 உங்களுக்கு தெரியும் என்னாச்சு. 1983 வந்து சிரியா அவங்களுடைய ட்ரூஸ் ப்ரோக்ரெசிவ் சோஷலிஸ்ட் பார்ட்டி, அப்புறமா ஷியா அமல், அவங்களோடலாம் சேர்ந்து ஃபைட் பண்ணி கம்ப்ளீட்டாக பெய்ரூட்டெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இஸ்ரேல் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு புல் பேக். 83 புல் பேக் பண்ணிட்டாங்க. தென் அவங்க கீழே இதில் போயிட்டாங்க, சவுத் லெபனான் ஆர்மியோட சேர்ந்து, ஹாந்தவான் லஹாதோட சேர்ந்து ஒரு சாரி டு இன்டர்ஜெக்ட், எஹூத் பராக் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார், ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் when it came to Lebanon. நாங்கள் உள்ள நுழையும் போது we were greeted with flowers and scented rice, Lebanese way. When we withdrew we were cursed and we were sent back with only bullets அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், அது ஒரு பெரிய தோல்வி ஃபார் இஸ்ரேல். பிகாஸ் இஸ்ரேல் வந்து எந்த காலத்துலையும் விட்ரா பண்ணது கிடையாது யூனிலாட்ரலாக. இந்த 2000 யூனிலாட்ரலாக விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகுதுன்னா, யூ ஹேவ் த செக்டேரியன் ப்ராப்ளம். 2004 இவன் அந்த ஹமாஸ் தனியாக போனது. தென் ஈராக்கில் வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அங்கே ஒரு பெரிய செக்டேரியன் ப்ராப்ளம், ஃபால்ட் லைனை கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு பாத் பார்ட்டி தான். சதாம் ஹுசேனோட பார்ட்டியும் பாத் பார்ட்டி தான். இவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம் இருந்தது. 2 பாத் பார்ட்டிஸ்க்கு ப்ராப்ளம் இருந்தது மிஷேல் அஃப்லாகால. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் என்னன்னா சத்தாமோட அசாசினேஷன் தான். சத்தாம் போனதுக்கு அப்புறமா அங்கே செக்யூலர் ரூல் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ராடிகலைஸ் ஒரு செட்டப் ஒன்று வந்தது. அது ஜர்காவி. இந்த ஜர்காவி நவ் கமிங் டு HTS. இங்கே தான் எவ்ரிதிங் மர்ஜ். இந்த ஈராக் ப்ராப்ளமில் தான் சிரியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக வருது.
நான் 1982 பிறந்த ஜோலானி, அபு முகமது ஜோலானி, அவரோட வார் நாம் த கர், அது அவர் ஒரிஜினல் பேர் அஹமத். 1982 ஆமாம், ஷரீர் அப்படின்னு ஷராயின்னு 1982 அவர் பிறக்கிறாரு. அதுவும் பிறக்கிறது ரியாதில். அவங்க அப்பா பெட்ரோலியம் இன்ஜினியராக அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். தென் சடன்லி மார்ஃபிங் 20-30 வருஷத்துக்கு அப்புறமா இவர் நேராக எங்கே வராருன்னா ஈராக்கு வராரு. கொஞ்ச நாள் இருந்தார் டமாஸ்கஸில், ஈராக்கில் வராரு. ஜர்காவியோட ஜர்காவியோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2006 இவர் அபுபக்கர் பாக்தாதி எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அபுகரீப் பிரசனில். 2001 ஒரு 11 சடன்லி ஹி கிராப்ஸ் அப் இன் அலெப்போ. இன்ஃபேக்ட் ஹியர் ஐ வாண்ட் டு இன்டர்ஜெக்ட். உங்களை ஏன் நிறுத்துறேன்டான்னா, டாக்டிக்கல் எரர்ஸ்ன்றது வந்து இட் வில் ப்ரூவ் காஸ்ட்லி மிலிட்ரியில் சொல்லுவாங்க. ஹிட்லரோட சில டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸாக மாறிச்சு. அது மாதிரி பஷரோட டாக்டிக்கல் மிஸ்டேக் வந்து இது மாதிரி அபு ஜுலானியை வந்து திங்கிங் தட் தே கேன் பி நியூட்ரலைஸ்ட், அவங்கள வந்து சிரியாவுக்கு திரும்பி வரும்போது he accepted them. No, he didn't accept them. He left them. வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க போய் உட்கார்ந்தது ஸ்ட்ராங் ஹோல்டு அலெப்போ. விட்டுறக்கூடாது சார். his father would have not done the same. His father would not have done it. No doubt about it. His father would have massacred because that is the only solution. His father would have not done it. Yes, his father wouldn't have done Bashar was sympathetic enough. He was a doctor. He had that ophthalmologist. அந்த ரொம்ப இலக்கிய குணம் இருந்தது. Because I know about his personal issues. அவர் 2011 and 12 இவங்க ஸ்டார்ட் பண்ணது முதல்ல இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் இராக் அண்ட் லெவன்ட். தென் அதை வந்து மார்ஃப் பண்ணி அல் நுஸ்ரா ஃப்ரண்ட். அல் நுஸ்ரா மீன்ஸ் ஆமாம் சப்போர்ட். அல் நுஸ்ரா இஸ் சப்போர்ட் உதவி முன்னணி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பேன் ஆகுது. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க பேன் பண்ணுறாங்க இதை. இட்ஸ் எ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஜபத் ஃபத்தே அஷாம் அப்படின்னு ஜோலானி ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் 2018 ஹீ ஸ்டார்ட்ஸ் ஹயாத் தெஹ்ரீர் அஷாம், சிரியாவுக்கான விடுதலை முன்னணி. அது ஜூன் 2018 ஜோலானி உட்பட அவருடைய ஆர்கனைசேஷன் உட்பட பேன்ட் பை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். In fact, he has at least I think a few millions of dollars on his head. That is United States வந்து $10 million $10 million அவங்க கொடுத்திருக்காங்க. Bounty இருக்கு for killing Americans. இன்னும் bounty is still there. No, UN Security Council resolution. He is a designated terrorist by UN Security Council. இது forget about America யார் வேணாலும் டிசைனேட் பண்ண. UN Security Council டிசைனேட் பண்றது செக்யூரிட்டி கவுன்சில்ல எல்லாமே மெம்பர்ஸ் கன்கர் பண்ணாதான் டிசைனேட் பண்ண முடியும். நினைச்சபடி யாரையும் பண்ண முடியாது. எல்லாரும் டிசைட் பண்ணி வீட்டோ இருக்க கூடாது. வீட்டோ இல்லாம டெசிக்னேட் பண்ணக்கூடிய ஒரு தீவிரவாதியை இன்னைக்கு ஒரு நாட்டோட தலைவராக எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த அரசாங்கத்துக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது தான். இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி டர்க்கி வந்து என்றைக்குமே சிரியா அலப்போலாம் இருக்குல்ல, அதை வந்து தனியாக அவங்க ஒரு நாடாக அவங்க வந்து ஏற்றுக்கினதே கிடையாது. பார்ட் ஆஃப் சிரியான்னு ஏற்றுக்கிறது கிடையாது. அலப்போலாம் மெஜாரிட்டி இவங்க தான் இருக்காங்க. டர்க்கிஷ் பீப்புள் மெஜாரிட்டி இருக்காங்க. தென் யூ ஹேவ் திஸ் மோசூல். அது எப்படி தனியாக போச்சு டியூரிங் பார்ட்டிஷனில் வந்து மெனி ஆஃப் த டர்க்கிஷ் ஹெல்ட் ஏரியாஸ் வந்து சைக்ஸ் பிகோக்கு அப்புறமா ட்ரீட்டி ஆஃப் லாசான், அந்த ட்ரீட்டி ஆஃப் ஒட்டமேன் எம்பையரை டிஸ்மேண்டில் பண்ணும்போது லாசான் ட்ரீட்டி ஆஃப் லாசான் செவரேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப டர்க்கிஷ் மெஜாரிட்டி ப்ராவின்சஸே வந்து சிரியாக்கும் ஈராக்கும் போச்சு. மோசுல் ஈராக்ல இருக்கு. இதே மாதிரி இந்த அலெப்போ கர்த் ரிலேட்டட் ஏரியாஸ் அப்படி தான ஸ்ப்ளிட் பண்ணாங்க. கர்த் மூணு பேரையும் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. டர்க்கி கொஞ்சம் போச்சு, சிரியாக்கு வந்தது, ஈராக். ஆமா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இந்த டர்க்கி வந்து இந்த யங் டர்க்ஸ் அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இவர் அந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டை கூட ஸ்டார்ட் பண்ணாரு. யார் நாட் ஜஸ்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது, நேஷனலிஸ்ட் டர்க்கிஷ் நேஷனலிசம் வந்து வளர்க்குறதுக்காக பேன் டர்க்கி நேஷனலிசம் கொண்டு வந்த. லைக் அவங்க டச் பண்ணதுன்னா உகியூர், துர்க்மெனிஸ்தான், அப்புறமா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ், செச்செனியா, பிகாஸ் தேர் ஆர் ஆல் தாகிஸ்தான், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காக்கசஸ் ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் அவங்க டச் பண்ணாங்க. பிகாஸ் பேன் டர்க்கி நேஷனலிசம் கொண்டு வரணும். அதனால வந்து மேபி டர்க்கிஷ் ஆர்மி
MIT was also involved. Turkish nationalism. They thought it is, as far as I know, there is a literature which I studied whereby the Turkish thinking still is that whomsoever migrated out of Anatolia, wherever they have settled, because the Anatolia is supposed to be the hotbed of Turks. No, it is Central Asia. The Turks came to forced to migrate to Anatolia because of the Mongols. Mongol அதுக்கப்புறம் திருப்பி அனடோலியால இருந்து வெளியே போய் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க எல்லாரும் ஆமா we are one. Like India கூட சொல்றாங்க Turkish empire எங்க இருந்தது, இந்தியா பாகிஸ்தான். They want to revive that also. Turkish empire நாங்க ரிவைவ் பண்ணுவோம். Caliphate ரிவைவ் பண்ணுவோம். Turkish empire அந்த Delhi sultans எல்லாம் Turkish தான். Turks தான். ரொம்ப பேர் all these people like Gauri Ghazni, we are trying to revive that அப்படினு கூட they are very close in this பாகிஸ்தானிஸோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. because அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி நாங்க டர்க்கிஷ் ரூலை ரிவைவ் பண்றோம் in பாகிஸ்தான்ல அப்படினு. In fact they were supposed to be enjoying Irtukul இல்ல. அந்த சீரீஸ் எஸ் அந்த சீரீஸ் ப்ளஸ் வந்து பாகிஸ்தானி திங்க் டேங்கே அவங்களோட சேர்ந்து இருக்கு. டர்க்கிஷ் கிரே உல்வ்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணது. டர்க்ஸ் உகுர்ல இருக்க டர்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்தது. இப்போ வந்து நானே பார்த்துருக்கேன், இட்லிப்ல வந்து லாட்ஸ் ஆஃப் டர்க்ஸ் ஆர் தேர். Terrorist from Al-Qaeda. For your information, sir, I came across certain material and also through some sources, I came to know in the HYT, Urdu-speaking Pakistanis are also there. Yes, ரொம்ப பேர் இவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்களாம் வந்து டர்க்ஸ், அங்கெல்லாம் எர்சலான்னு சிந்துலலாம் சில பேர் இருக்காங்க. எர்சலான் இஸ் a Turkish tribe பேர். அதெல்லாம் அவங்களெல்லாம் நீங்களும் டர்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி ரொம்ப பேரை கூட்டு போயிருக்காங்க. Urdu speaking people are fighting on behalf of HYT. Yes, not only Urdu speaking, I am talking about people from Pakistan. Uzbeks have Uzbeks because Turkish தான் சொல்றாங்க. We are all Turkish. Uzbeks, Turkmenistan, Tajiks, Ugyurs. Many are fighting on behalf of HYT. Yes. This is a amorphous form of ISIS in rising. Yes, அது எப்படின்னா இவங்களை வந்து ஆப்ரேஷன் யூஃப்ரேட்டஸ் ஷீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இவங்க டர்க்கிஷ் ஆர்மி பண்ணிச்சு அகேன்ஸ்ட் ஐஎஸ்ஐஎஸ். அந்த டபிக்னு ஒரு எல்லாரையும் வந்து ஏமாத்துனது முஸ்லீம் நியூஸ்லாம் எல்லாம் ஏமாத்துனதுலாம் டபிக்னு ஒரு இடம் ஒன்று வரும். அந்த இடத்துல தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் முஸ்லீம்ஸும் வந்து சண்டை போட போகிறாங்க. அதில் வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷனும் அழிஞ்சிடும் அப்படின்னு அந்த தபிக்னு சொல்லி அந்த மேக்சினே ஐஎஸ்ஐஎஸோட மேக்சினே தபிக்கு நீங்களாம் அதை பார்த்துருக்கீங்க. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வாட்டி அதுக்கு அந்த மாதிரி ஒரு போர் ஒன்று நடக்க போகுதுன்னு இவங்க என்ன பண்ணாங்க, பசங்களை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மூல செலவு பண்ணி அங்கே ஒரு பேஸாக இருந்தது. எர்டோகான் என்ன பண்ணா, இதே ஹயாத் தஹ்ரீர் ஷாம், நூருசின் ஜங்கி, ஆல் பேண்ட் குரூப்ஸ் அவங்கள கூப்பிட்டுட்டு இவங்களோட சிரியன் நேஷனல் ஆர்மின்னு ஒன்று இருந்தது, அதை எடுத்துட்டு போயிட்டு, அதாவது அது ரெண்டு துண்டுகளா நார்த்ல சிரியாவோட நார்தர்ன் மோஸ்ட்ல ரெண்டு துண்டா இருக்கும், அவங்கள கொண்டு போயிட்டு he attacked டபிக்ல அவங்க ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, எப்போ இவங்க வராங்கன்னா டபிக் இஸ் போஸ்ட்போன்ட் அப்படின்னு சொல்லி எழுதி ஓடினாங்க. அதாவது ஐஎஸ்ஐஎஸ் டபிக் வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, இப்போதுக்கு வந்து டபிக் இஸ் போஸ்ட்போன்ட்னு. See, look எப்படிலாம் மூல செலவு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மூல செலவு பண்ணியிருக்காங்க. And one thing that I came across looking at the age group of HYT, it is supposed to be it is supposed to be between the 18 to that of 27 is the average age group of the cadre. Average age. And especially the cadres which have gone from Pakistan, they are in the age group of 18 and 22 it seems. Many of them. So Operation Euphrates Shields participate பண்ணாங்க HTS. Then அதுக்கப்புறமா they participate Olive Branch against the Kurds. அடிச்சு ஆஃப்ரின் டேக் ஓவர் பண்ணாங்க இல்லையா, ஆஃப்ரின் டேக் ஓவர் பண்ணி இந்த அல்கைதா குரூப்ஸ் கிட்ட தான் கொடுத்து போனாங்க. அவங்களுக்குள்ளேயே பெரிய சண்டை வந்தது. அப்போ இவங்க எப்படி ரிசால்வ் பண்ணாங்கன்னா, கால் ஜோலானி வந்து அடிச்சு he took ஆஃப்ரின். இது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணது யாரு, டர்க்கிஷ் ஆர்மி. தென் பிரெட் மிக்கர்க்னு உங்களுக்கு தெரியும், யூஎஸ் ஒரு டிப்ளமேட்டை நாமினேட் பண்ணாங்க டு ஃபைட் அகேன்ஸ்ட் ஐஎஸ்ஐஎஸ். அவர் சொன்னார், இட்லிப் வந்து கிரேட்டஸ்ட் சாங்சுரி ஃபார் அல்கைதா வேர்ல்ட்லேயே இன்னைக்கு அப்படின்னாரு. பட் அதை அடிக்கிறதுக்கு வந்து யாரும் ரஷ்யன் ஆர்மி ஈரானையும் சிரியன் ஆர்மி சுஹேல் ஹசன் இருந்தார் அதுக்கு இன்சார்ஜா 4th பெட்டாலியன், அதை அலோவ் பண்ணவே இல்லை. 2019 வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க. தென் கோவிட் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி they were prepared to attack, but America opposed. ட்ரம்ப் கூட அப்போஸ் பண்ணார்.
நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை அப்போவே இது இவங்களை அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா திங்ஸ் would have been different. ப்ளஸ் இங்கே கோட்டா, சவுத் கோட்டா, டரால் எல்லாம் சரண்டர் ஆன எல்லா டெரரிஸ்ட்டை வந்து அந்த ஆஸ்டானா அக்ரிமெண்ட்டில் என்ன இருந்ததுன்னா, நீங்கள் எல்லாம் யாரையும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, ஜெயிலில் பண்ணக்கூடாது, யூ மஸ்ட் சென்ட் தெம் டு இட்லிப். ஸோ யாரெல்லாம் சரண்டர் ஆனாங்களோ, அலப்போவில் 2016 சரண்டர் ஆனவங்களையும் தேவர் சென்ட் டு அலப்போ, இட்லிப். Just adding one more point to you, Dara, the radical elements in Dara is nothing new. Dara is supposed to be the headquarters of radicalism in Syria, much before Idlib or Aleppo. It started in Dara and subsequently spread all over the Muslim Brotherhood, அதுவும் Muslim Brotherhood தான். It's because Jordan borderல இருந்தது, they were creating trouble for Syria. One more thing I wanted to ask you, the eastern part of Syria, there is one there is Zor. There is oil refinery, oil wells இருக்கு Derazorல. Actually it has come to a grinding halt. It is producing approximately 500,000 barrels per day. அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு. If that would have been running, it could have contributed around 15 to 20% of Syria's economy. Yes. So by prolonging this war, they have been able to cripple this Assad government வந்து அவங்க செயலக்க செஞ்சிருக்காங்க. ஆமா, கொனோக்கோ, மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம், ஒமர் ஃபீல்ட்ஸ், டெரஸோர்லாம் அமெரிக்கா கூட கேப்சர் பண்ணியிருக்கு. அல்ரக்கா கிட்ட இருக்கிற ஃபீல்ட்ஸ் கூட அமெரிக்கா கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எக்கானமி வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் எடுத்துட்டு வந்துட்டு, ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ரஷ்யாவோட பணத்தையும் ஈரானோட பணத்தையும் நம்பி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதாவது அது உண்மைதான். அது 100% ஃபேக்ட். ஏன்னா அது வந்து டோட்டலாகவே அவங்க வந்து எக்கனாமியிலேருந்து பிரிஞ்சு போயிட்டு, ஸோ ரிசோர்ஸஸ்லேருந்து பிரிக்கப்பட்ட பிறகு டோட்டலி டிபெண்டிங் ஆன் லார்ஜஸ்ட் ஃப்ரம் ரஷ்யா தான். பட் ரஷ்யா இப்போ வந்து யுக்ரைனில் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த கான்ஃப்ளிக்டில் நான் பார்க்குற வில்லனாக பார்க்குறது வந்து டர்க்கியை கூட இல்லை, நான் வில்லனாக பார்க்குறது ஈரானை. எஸ் 100%. ஏன்னா ஈரான் வந்து ஒரு வார் கிரிமினல் ஹமாஸை போய் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, தேவையற்றது. வென் வார், இந்த ஹமாஸ் வந்து பண்ணது வார் கிரைம் இன்சைட் இஸ்ரேல். 1700 பேர் தாக்க வேண்டிய அது that is 100% வார் கிரைம் தான். there's no doubt about it. ஓகே, பட் இவர் சொன்ன மாதிரி நம்ம யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஜெனரல் செக்ரட்டரி சொன்ன மாதிரி, அது ஹமாஸோட வார் கிரைம் வந்து didn't come out of nothing, didn't come out of vacuum, it was a result of Israeli war crime அப்படின்னாரு. பட் இட் இஸ் a war crime, no doubt about it. அந்த வார் கிரைமை ஈரான் சப்போர்ட் பண்ணியிருக்க கூடாது. They just said, yes, what you have done is wrong. Keep quiet. This is not correct. And அவங்களுக்கு வந்து தஞ்சம் கொடுத்துருக்க கூடாது, ஹமாஸ் தலைவர்களுக்கு பண்ணியிருக்க கூடாது. ஓகே, நீங்க வந்து இன்டர்வீன் பண்றீங்கன்னா you could have joined hands with PA. ஏன்னா அந்த நேரத்தில் PA was also against attack on Hamas. Even ஹனான் அஷ்ராஃபி கூட சொன்னாங்க, இஸ்ரேல் சொல்லுது ஹமாஸை வந்து they will eliminate. It is not possible at all. It will be இது only elimination of Palestinians அப்படின்னு தான் சொன்னாங்க. Iran should have tied up with Palestinian Authority, not with the terrorist Hamas. In fact, the entire Muslim world should have backed the PLO, the original PLA, the original, the freedom fighter. Palestine காஸ்காக முதல்ல துப்பாக்கி தூக்கின போராளிகள் வந்து PLO தான். அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா புதுசா உருவான ஒரு தீவிரவாத அமைப்புக்காக இவங்க சண்டையில இறங்குனது எந்த விதத்துல? அது ஏன்னா PLO was secular. அதுல ஜார்ஜ் ஹவாஷ்னு ஒரு கிறிஸ்டியன் இருந்தாரு. ஆமா. இப்போ ஹனான் ஹஷ்ராவி see, Christians are a very major force in Middle East. அவங்கள பீலிட்டில் பண்றது தான் இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட். இவங்கள வந்து லக்ஸர்ல கொலை பண்ணுவாங்க. எத்தனை பேர்? அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அனார்கிக்கல் ஆர்கனைசேஷன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி அது. அந்த முக்கியமான கம்யூனிட்டியை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக நடத்தக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறாங்க. யூ கேம் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்னு அந்த கான்செப்டை எடுத்துக்கோங்க. தேர் ரைட், அரப்ஸ், இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க. யூ கேம் மச் லேட்டாக. நீங்கள் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை வந்து அவங்க மேலே திணிக்க முடியாது. தேர் ஹிஸ்டாரிக்கல் கம்யூனிட்டி. ஏன்னா அந்த கம்யூனிட்டியை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படியே அந்த ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு யூ கிரியேட்டட் அ கவுண்டர் கிறிஸ்டியன்ஸ்க்கு. அந்த கவுண்டர் தான் இந்த ஹமாஸ். அந்த இது என்னைக்கு வந்து செக்யூலர் கேரக்டரை வந்து பலஸ்டீனியன் மூமெண்ட் லூஸ் பண்ணிச்சோ அன்னிலிருந்து அது சிம்பத்தி ஃபேக்டரை வந்து லூஸ் பண்ணிடுச்சு.
பட் பாலஸ்தீனியன் லிபரேஷன் பிஎன்ஏ பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிக்கு அந்த ஒரு ட்ராபேக் கிடையாது. ஸோ இரான் ஷுட் ஹவ் கம், ஓகே வீல் டீல் வித் பிஏ, இது என்ன இருக்குது நம்ம ரிசால்வ் பண்ணுவோம், லெட் தெர் பி a 2-state சொல்யூஷன். ஏன்னா 1701 அதான் சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்தியா சப்போர்ட்ஸ் டூ ஸ்டேட் சொல்யூஷன். தே ஷுட் ஹவ் டன் இட். அது பண்ணாமல் மிலிட்ரி ஆக்ஷனில் இறங்குனது வந்து அசாத்க்கு அது பிடிக்கல. அசாத் வந்து ரொம்ப, நானும் போகும்போது அசாத்தோட வெரி குட் அட்வைசர்ஸ்லாம் வி டோன்ட் லைக் இரானோட ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. Can we call it as fanaticism rather to say? Yes, fanaticism தான் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. ஆல் த நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அலவைட்ஸ் வந்து ரொம்ப இது ரொம்ப இப்படி இல்லை, மோஸ்ட் செக்யூலர் பீப்புள். No, I never said radical. இல்லை நான் சொல்கிறது உங்களை இல்லை, ஐ எம் டாக்கிங் அபவுட் பீப்புள். ரொம்ப பேர் சொல்றாங்க அலவைட்ஸ் ஏதோ அலவைட்ஸ் வந்து they are the most educated secular people. அது இது எப்படி தெரியுமா, நம்ம சிந்திஸை வந்து நம்ம இந்தியாவில் சொல்ற பழக்கம் உண்டு. நார்த் இந்தியாவில் சிந்திஸ் ஆர் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஆல் பர்வேடிங், அவங்க வந்து மணி மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங் நோட்டேஷன் ஒன்று. அதே மாதிரி அலவைட்ஸுக்கு வந்து பிகாஸ் தேவர் ஃபர்ஸ்ட் மூவரோட அந்த முதல்ல யார் கவர்மெண்ட் சர்வீஸில் எல்லாத்தையுமே வந்து முதல்ல அவங்க அந்த சர்வீஸில் சேர்ந்தாங்க. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு அவங்க முன்னுக்கு வந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அவங்க கல்ச்சரை தவிர்த்து வெஸ்டர்னைஸ் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆக அவங்க பழக ஆரம்பித்தாங்க அவங்க அலவைட்ஸ். அது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. யார் இப்போ இந்தியாவிலேயே கூட யாரெல்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆனாங்களோ அவங்க தான் வந்து இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சிஸ்டமில் வந்து வளர முடிஞ்சுது. சப்சிக்வெண்ட்டாக அவங்க தான் பியூரோக்ராட்ஸ் ஆனாங்க, சப்சிக்வெண்ட்டாக அவங்க தான் ஆட்சியாளர்களாக மாறினாங்க. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் he said I am the last Englishman to rule over India. அதே மாதிரி அலவைட்ஸ் had the early advantage. அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைச்சதுக்கு காரணம் அவங்களோட அக்குமென்னும் அவங்களோட வேலையும். அதை தவிர்த்து அவங்கள வந்து அவர்கள் முஸ்லீம்கள் அல்லன்னு முதல்ல சொல்லி அவர்களை டார்கெட் பண்ண ஆரம்பித்தது பிகாஸ் இவங்க இன்கேபிள் டு லேர்ன் அப்படின்றதுனால அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சது யாருன்னா முஸ்லீம் பிரதர்ஹுட். எஸ். ஆனால் முஃப்தி ஆஃப் ஜெருசலம் 1934 ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. தே ஆர் பார்ட் ஆஃப் த ஷியா குரூப், they are not branch of Shias, they are not non-Muslims அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு. பட் அதை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. முஸ்லிம் பிரதர்ஹுட் இன்னி வரைக்கும் ஏற்றுக்கலையே, ஏற்றுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் கொடுத்தது சூஃபி, அதனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவர் வந்து சரியில்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. பட் இட் இஸ் 1973 அந்த கான்ஸ்டியூஷனில் கூட பிரசிடென்ட் வந்து அலவைட்டில் இருக்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. இவங்களா ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணாங்க. அவருக்கு வந்து முஸ்லீம் கிடையாது, அது he cannot be a president அப்படின்னு. பட் இட் இஸ் ஆல் ப்ரொபகண்டா பை. Since I being a non-Muslim, shall I ask one question, sir? Yes, please. Who has given authority to selectively to few individuals to declare who is a Muslim and who is a non-Muslim within Islamic fold? அப்படி குரான்ல ஏதாவது யாருக்காவது பவர் வந்து டெலிகேட் பண்ணியிருக்காரா ப்ராஃபிட்? இல்லை, பவர் டெலிகேட் பண்ணால் ஒருத்தங்க மேலே தானே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பவர் டெலிகேட் ஆகல, ஒருத்தங்க மேலே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. Most unfortunate. It is against their own community, no? Yes, they have to realize that. So that is an entirely different issue. But இங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. This extremist வந்து இவங்க முஸ்லிம்ஸ் கிடையாது, இவங்க கிடையாது. ஏன்னா முஸ்லிம் பிரதர்ஹுட் வந்து இதை நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. சரி, வாட் இஸ் ஈராக்ல என்ன நடந்தது? கில்லிங் ஆஃப் ஷியாஸ் பண்ணது யார்? இந்த ஐடியாலஜி தானே, அல் கைதாவோட ஐடியாலஜி தானே. அல் சதரா வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க. சதரையும் அதான் சொன்னாங்க, ரைட். இப்போ இந்தியாவில் வந்து நம்ம லக்னோவில் இருக்கார் பாருங்க கல்பே ஜவாத், அவரையும் வந்து சில ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட்ஸ் அ காமன் ஃபினாமினன், காமன் த்ரூஅவுட் தி வேர்ல்ட். எங்கெல்லாம் இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் ஐடியாலஜி இருக்கா, தே டூ ஆல் தீஸ் டைப் ஆஃப் ரேடிக்கல் தாட்ஸ். மற்றவங்களை வந்து பெலிட்டில் பண்ணுறது, இவங்க வந்து தக்ஃபீரி தான், கில்லிங் தான். சி, நீங்கள் இன்னொருத்தவங்களை வந்து ஒரு காலிங் சம்படி பேட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட், நாட் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்கள கொலை பண்ணணும்னு சொல்கிறது இந்த வியூஸ், இந்த ஐடியாலஜி, இந்த பொலிட்டிக்கல் வியூஸை நீங்கள் எடுத்துக்கலன்னா யுவர் காஃபியர், யூ ஷுட் பி. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி இது நான் சொல்லலை, பிரவீன் சாமி அவரோட இதில் சொல்லியிருக்காரு. பிரவீன் சாமி இஸ் an expert. ஸோ பிரவீன் சாமி இன் இஸ் பிரிண்ட்ல வந்திருக்கிற ஒரு இன்டர்வியூவில் he said the Takfiri HYT has taken control. அப்படி specifically use the word Takfiri. See, அவங்களோட வார் கிரைம்ஸை பற்றி பேசினா ஒரு நாள் முழுக்க பேசினா. 2012 இருந்து 11 இருந்து அவங்க சிரியாவில் என்ன பண்ணாங்க, அலப்போவில் வந்து எத்தனை கிறிஸ்டியன்ஸ், எத்தனை அர்மேனியன்ஸ், ஆர்த்தடாக்ஸ் அர்மேனியன்ஸில் இவங்க லேடிஸை இவங்க மர்டர் பண்ணாங்க, ரேப் பண்ணாங்கன்றது நான் வந்து பர்சனலாக ரொம்ப அர்மேனியன்ஸ் கிட்ட நானே கேட்டிருக்கேன். தே வைப்ட் அவுட் த அர்மேனியன். ஏன்னா அந்த காலத்துலேயும் டர்க்ஸ்க்கு அர்மேனியன்ஸ்க்கு
பண்ணாங்க. டர்க்ஸ்க்கு ஆர்மீனியன்ஸ்க்கு ஃபோர்ஸ்ட் மார்ச் பண்ண வச்சு yes. பல லட்சம் ஆர்மீனியன்ஸ் அதேதான். see what யாரெல்லாம் டர்க்ஸ் அப்போஸ் பண்ணாங்களோ அவங்களாம் இவங்க மர்டர் பண்ணாங்க. there was a historical problem between the Turks and the Armenians and the Greek Orthodox Church, Russian Orthodox Church. they never accepted the Eastern Church. never accepted the Eastern Church. அதான் அந்த ஹேஜியா சோஃபியா அவங்க மாத்துனது. they never accepted Eastern Churchக்கு வந்து ஒரு பெரிய enemy யாருன்னா Turkish. Even they were against the Coptics, Egyptian Coptics against them. They were also Orthodox. Copts are also Eastern Orthodox தான். எல்லா ஆர்த்தடாக்ஸ்க்கு வந்து இவங்க அகேன்ஸ்டா இருந்தாங்க. That's the reason Russia also intervened in Syria. ஏன்னா மதர் சர்ச் வந்து சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். it branched out. அதுல இருந்து branch out the Greek Orthodox, Greek Orthodox, Armenian Orthodox எல்லாமே வந்து இதுதான் மதர் சர்ச். ஏன்னா கிரைஸ்டோட அப்பரிஷன் சொல்லுவாங்க இல்லையா, சென்ட் பால் பார்த்தாருன்னு, அது வந்து டமஸ்கஸ்ல தான் நடந்தது. ஸோ ஹோலி லேண்ட்ஸ்ல பிறந்தா கூட பிகினிங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஸ்டார்ட்ஸ் இன் டமஸ்கஸ். சிரியால ஹனானியாஸ், செயின்ட் ஹனானியாஸோட வீடு தான். அங்கே தான் வந்து செயின்ட் பால் வந்து கண்ணு இழந்துடுறாரு. ஹனானியாஸ் கண்ணை அந்த கண் பார்வையை திருப்பி கொடுக்குறாரு. அவர் வீடு கூட இன்னைக்கு கூட இருக்கு பாபல் ஷார்க்கில், ஈஸ்டர்ன் கேட் இன்னைக்கு கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா டமஸ்கஸ் இட்செல்ஃப் வந்து ரெப்ளிகா ஆஃப் ரோம் தான். 7 கேட்ஸ் அங்கே இருந்தால் இங்கே 7 கேட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இட் இஸ் a more secular city. செக்யூலர் சிட்டி, எஸ் செக்யூலர் சிட்டி. பாலிட்டி இன்னைக்கு கூட அசாத் வரைக்கும் இட் வாஸ் செக்யூலர் சிட்டி தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். கம்பேர்ட் டு அலிப்போ ஆர் இட்லிப், Damascus has been a secular city. No, even Aleppoல churches இருக்கு பக்கத்துல. sir, but the influence of Turks are more in Aleppo compared to Damascus. Yes. Damascus was a more a secular city. Al-Raqqa எடுத்தீங்கன்னா it's a proper Arab town. Arab town, right. ஈவன் மலூலா எடுத்துட்டாங்க, அரப் கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. லாங்குவேஜ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன லாங்குவேஜ் பேசினாரோ அரமிக், இப்போ கூட அதுதான். அதை வந்து டோட்டலாக they have destroyed. நானே போய் பார்த்துருக்கிறேன். nuns were raped. அவங்க இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ், ஓல்டு 2000 year old பெயிண்டிங்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. எல்லா மியூரல்ஸ், ஆமாம், எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை காப்பாற்றினது யாரு? கிறிஸ்டியன்ஸும் அதர் மைனாரிட்டிஸ், ஈவன் சுன்னி சூஃபீஸை வந்து மர்டர் பண்ணி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்காமல் பண்ணது யாரு? அல் காய்தா. அதில் இருந்து காப்பாற்றினது யாரு? இட் இஸ் இவர் அசாத் தானே. அசாத் அண்ட் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் தானே. To a very large extent. Now slightly we shall deviate. What are the military repercussions அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, first repercussion or first failure, as I consider, first I will talk about the failure. When something was brewing within Syria, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது சிரியாக்குள்ள, அதை நம்ம கவனிக்க மறந்துட்டோம். எஸ், உலகம் கவனிக்க மறந்துருச்சு. எஸ், அங்கே இருக்கிற மக்கள் கவனிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, சிரியன் ஆர்மி வந்து வீக் ஆயிருக்கு. இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கல, ஒரு 2 வருடங்களா 3 வருடங்களா இது நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ரஷ்யா வந்து யுக்ரைனை இன்வேட் பண்ண நாள் முதலே வீக் ஆயிட்டு இருந்திருக்கு. அது போன வருடத்துல இருந்து இன்னும் அதிகம் வீக் ஆக ஆரம்பிச்சது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. 2. மூணாவது, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சிரியா இப்போ எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க வந்து கர்டிஷ் ஹெல்ட் டெரிட்டரிஸ். ஏன்னா கர்ட்ஸ் வந்து டர்க்கி கூட எப்பயுமே வந்து ஒரு ப்ராக்சிமிட்டி அவங்க இருந்ததில்லை. அவங்க எப்பயுமே வந்து ஆன்டகனிஸ்டிக் ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க கர்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா. இவங்களுக்கு இந்த ஆட்சி வரும்போது அவங்க என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க? ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த ஆயில் ஃபீல்ட்ஸ் ஆர் க்ளோசர் டு டர்க்ஸ், ஐ மீன் கர்ட்ஸ் தான். ஆமாம். ஸோ இது எப்படி? ஏன்னா பட் கர்ட்ஸ் அவங்க வந்து பஷர் கூட ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸ் இல்லாட்டியும் கெட்ட டேர்ம்ஸ் இல்லை, வெரி குட் டேர்ம்ஸ் இருந்தது அவங்களோட 2 பேரோட. ஃப்ரிக்ஷன் உரசல்கள் இருந்திருக்கு. பட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து நிறைய டைம்ல வந்து தே ஹவ் ஃபாட் வித் பஷர், அதாவது பஷர் கூட சேர்ந்து எதிராக போராடி இருக்காங்க. ஸோ இப்போ கர்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே இன்சர்ஜென்சி தொடருமா? இன்சர்ஜென்சி அகெயின்ஸ்ட் இவங்க ஹதீஷோட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்கன்ஸ் ஆர் பேக்கிங் தெம். பட் இஃப் அமெரிக்கா சொன்னா அவங்க ஜாயின் பண்றதுக்கு பண்ணலாம். கர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அமெரிக்கா பேக்கிங் கொடுக்குது கர்ட்ஸ்க்கு. ஆமா, மஸ்லூம் கொபானி இதுக்கு முன்னாடி டமஸ்கஸோட லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் டயலாக்ல இருந்தார். தென் வித்ட்ரா பண்ணிட்டார் பிகாஸ் ஆஃப் அமெரிக்கன் ப்ரெஷர். அப்போ ஒருவேளை அப்போவே அவர் வந்திருந்தாருன்னா அமெரிக்கன் ப்ரெஷர் இவங்க ரஷ்யன்ஸும் ஈரானியன்ஸ் அதை வந்து
கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தே குட் ஹவ் பீன் அ மர்ஜர். அது பண்ணாது, அது நடக்காதது கூட ஒரு வீக்னஸ் ஃபார் அசத் ஆல்சோ. And another thing that I wanted to consider on military terms is that ஈரான் ஏன் இவ்வளோ ஈரானோட ஐ திங்க் சுலைமானியோட டெத்துக்கு அப்புறமா ஈரானியன் மிலிட்ரி கமாண்ட் இஸ் அனேபிள், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா அந்த ரீஜனை பற்றி. ஏன்னா அசன் சுலைமானி இருக்கிற வரைக்கும், ஈரானியன் ரிப்பப்ளிகன் ரெவல்யூஷனரி கார்டு அவரோட கமாண்டர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து இருந்த நாலேஜ் அதிகம், அவருக்கு புரிதல் அதிகமாக இருந்தது, அந்த ரீஜனோட புரிதல். இப்போ இருக்கிற கமாண்டர்ஸ்க்கு அவ்வளோ புரிதல் இல்லையா, இல்லை இப்போ இருக்கிற சுப்ரீம் லீடரே வந்து அங்கே இருக்கிற இராணுவத்தோட சொல்கிறதையோ இல்லை அவர்கள் கருத்துக்களையோ ஏற்க தயாரா இல்லையா? இது அது பேசிக் ப்ராப்ளமே வந்து நான் சொன்ன மாதிரி எப்போ ஹமாஸ் மாதிரி ஒரு தீவிரவாத குழு வந்து ஆதரிச்சாங்களோ அன்னிலிருந்து டாக்டர் பஷார் டோட்டலாக அகேன்ஸ்டாக இருந்தார். ஏன்னா இவங்க தான் இந்த 2004 2011 வரைக்கும் ரெஜிம்ஸ் விழுந்தது இல்லையா, ஈராக்கில் இருக்கட்டும், தென் லிபியாவாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், இதுக்கு முழுக்க காரணம் இவங்க தான் எல்லாம் பண்ணது, இவங்க தான் ட்ரைனிங் பண்ணது, இவங்களோட ஐடியாலஜி தான் அது. அவர் என்றைக்குமே மறக்கலை. 1982 அவர் மறக்கலை. 1982 அவங்க அப்பா இவங்களை எப்படி கையாண்டாங்களோ அடக்குனாங்களோ அதே மாதிரி தான் அவர் பண்ணணும்னு நினைச்சார். பட் he was not able to do பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் அவர் வேறு வழி இல்லை, அவருக்கு அப்படி தான் பண்ணணும். அதனால பட் அவர் பண்ணலைன்னா கூட அலைன் பண்ணவே இல்லை. he stood his ground, நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான அசாதோட ஒரு அட்வைசர் இருக்கிறாங்க. ஜூன் 2024 அவங்கள வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க. லூனா சிபில், அவரோட பிரதர் கூட மேனேஜர் ஜெனரலாக இருந்தார் சிபில். அவங்க வந்து ட்ரூஸ் கம்யூனிட்டி. இவங்க இந்த இதை விரும்பலை, அவங்க இந்த ரேடிக்கல் வியூஸ் ஆஃப் ஈரான் அவங்க லைக் பண்ணலை. தெர் இஸ் அ டாக், அது வந்து ஈரானியன் அஃபிஷியல்ஸ் தான் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படின்னு. அது அன்னிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே 2020 நானும் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். சிபில் வந்து லூனா சிபில் வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். அங்கே புத்தைனா ஷாபான் கூட அவங்க ஓவர் ரூல் அவங்க பண்ணிட்டாங்க. அங்கே 2 இம்பார்ட்டண்ட் பீப்புள் வதர். அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோ பவர்ஃபுல். லூனா அண்ட் ஒருத்தர் இருந்தார் ஃப்ரம் த ட்ரூஸ் கம்யூனிட்டி, மன்சூர். மக்சூதோட லூனா தான். பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சம்டைம்ஸ் லூனா, புட்டின் அண்ட் டாக்டர் பஷார் 3 பேர் தான் இருப்பாங்க எனி மீட்டிங்கில். ஒரு மீட்டிங்கில் வந்து ஆஸ்டானாவில் ஐ திங்க் ஒரு பிளாக் சி போர்ட்டில் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த வீடியோ இருக்கும். அதில் வந்து புட்டின் வந்து டைரெக்டாக லூனா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார், ரொம்ப நேரம் பேசுவார். நாட் வித் டாக்டர் பஷார் பின்னாடி இருப்பார். ஸோ லூனாவோட மர்டர் தான் ஒரு ட்ரிகர். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருந்திருக்கணும் ஏன் இந்த மாதிரி ஆச்சு, வை லூனா வாஸ் மர்டர்ட். பிகாஸ் அவங்க வந்து ஈரானுடைய தீவிரமான இது இருந்தது இல்லையா, பார்ட்டிசிபேஷன் வித் ஹமாஸ், அதை வந்து எதிர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மெனி ஆஃப் தேர் ஆன்டி தட் இஸ் ஆல் த டிஃபென்ஸ் யூனிட்ஸ்லாம் இருந்தது இல்லையா, டிஃபென்ஸ் வெப்பன்ரி, அதெல்லாம் வந்து ஹமாஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லூனா வந்து சில மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸ்க்கு பேசினதா தகவல் இருக்குது. பஷாரும் பேசினதா தகவல் இருக்குது, நோ டோன்ட் இன்வால்வ் அப்படின்னு. அலவைஸ் வந்து டோட்டலி ஆக்சுவலி ஆர்மி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஓப்பனிங் ஃப்ரண்ட் ஃபார் ஹமாஸ். ஹமாஸ்க்காக நம்ம பண்ணணும்னு தேவை கிடையாது. ஹமாஸ் வந்து எங்களோட நாட்டை துண்டாக்குனாங்க, ஈராக்கை துண்டாக்குனாங்க, ப்ளஸ் கர்னல் கதாஃபியை மர்டர் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இந்த 2 நாடு உருப்படாமல் போனதுக்கு பெரிய காரணம் ஹமாஸ் தான், முஸ்லீம் பிரதரோட ஐடியாலஜி. அவர் என்ன சொன்னார், நீங்கள் திருப்பி உங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா தென் இங்கேயும் அதே ப்ராப்ளம் வரும். அந்த ஐடியாலஜிலே நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் சப்ரஸ் பண்ணுவேன்னா டிகாட்டமி வந்துடுச்சு. ஸோ லூனா சிபிலோடைய ஆக்சிடென்டல் டெத்துன்றாங்க இல்லையா, அது ஒரு பெரிய ட்ரிகர். அதை வந்து ரொம்ப பேர் அதை வந்து வி ஹாவ் டு ரிசர்ச். இனிமேல் தான் அது யார் பண்ணாங்க, ஈரான் பண்ணாங்களா இல்லை வந்து ரஷ்யா பண்ணுச்சா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ரஷ்யா நெவர் டூ தட். யார் பண்ணாங்க, வை இட் ஹேப்பன்? லூனா சிபிலுக்கு அப்புறமா தான் டோட்டல் கண்ட்ரோல் போச்சு. லூனா சிபில் போனதுக்கு அப்புறமா மேபி த ரஷ்யன்ஸ் நினச்சிருக்கலாம் இப்போ நம்ம இந்த எப்படி ஹவு டு சப்போர்ட். டர்க்கிஷ் இன்கர்ஷன் வரப்போகுது, நல்லாவே தெரியும். ஏன் வரப்போகுதுன்னா ஜெண்டரைஸை வந்து ஹெச்டிஎஸை கேப்சர் பண்ண டர்க்கி அலோவ் பண்ணிடுச்சு. முதல்ல ஆஃப்ரீனை பிடிச்சிட்டாங்க, சில ஜெண்டரைஸை பிடிச்சாங்க. அதுலேருந்து தே ஸ்டார்டட் சர்க்கிளிங் த கர்ட்ஸ்.
இவங்க ப்ராப்ளபி என்ன நினச்சாங்கன்னா, ஓகே நம்மளால கோர்ட்ஸ் அடிக்க முடியல, டர்க்கி அடிக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு தான் ஆஃப்ரீனை வந்து அலோவ் பண்ணது. ஆஃப்ரீன் எப்போ இவர் அட்டாக் பண்ணுறாருன்னா, S-400 ஓட கையெழுத்திட்ட டீல் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹி அட்டாக்ஸ் ஆஃப்ரீன். ஏன்னா அது ஒரு டீல் இருந்தது. இவங்களும் என்ன நினச்சாங்க, ஓகே எர்டோகான் ரொம்ப நல்லவர், அவர் வந்து அடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு எர்டோகான் தி அலோவ்ட் எர்டோகான் டு பில்ட் த மொமெண்டம். ஹெச்டிஎஸ் என்ன நினச்சாங்க, ஹெச்டிஎஸ்க்கும் கர்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது பிகாஸ் ஆஃப், பட் இட் நெவர் ஹேப்பன். Actually, Kurds stayed aloof from this entire conflict. Entire conflict. அவங்க நினைச்சாங்க ஹெச்டிஎஸ் வந்து கர்ட்ஸ் அடிப்பாங்கன்னு, நெவர் ஹேப்பன். அது அவங்க ஈரானியன்ஸ் எக்ஸெப்ட் பண்ணலை. அவங்க என்ன நினச்சாங்க, ஓகே பிரதர்ஹுட் இருக்கு இல்லையா, இவங்களும் முஸ்லீம் பிரதர்ஹுட், இப்போ நம்ம வந்து இவங்கள சப்போர்ட் பண்ணுறோம், ஹமாஸை சப்போர்ட் பண்ணுறோம், தே வில் நெவர் டர்ன் அகேன்ஸ்ட் அஸ் அப்படின்னு நினச்சாங்க. விச் டிஸ்ப்ரூவ்ட். இன்னைக்கு ஹமாஸ் சேஸ் ஓகே ஹெச்டிஎஸ் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் சிரியாவில். As a matter of fact, I think it is a biggest drawback for Iran. எஸ், ஈரான் வந்து அது மட்டும் கிடையாது. ஈரானோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, they opened another front, unwanted front in Lebanon. Unwanted front in Lebanon. அது 1701 இருந்து அது கரெக்டா போயிட்டு இருந்தது. லாட் ஆஃப் வயலேஷன்ஸ் பை இஸ்ரேல் ஆல்சோ. ரெண்டு பக்கம் நடந்துட்டு அதை வந்து அந்த எஸ்கலேஷன் ரேடர்ல கூட கொஞ்சம் பண்ணாம ஓவரா போயிடுச்சு. அதாவது இவங்க ராக்கெட் அட்டாக்ஸ் வந்து தேவையில்லாம இல்ல இன்க்ரீஸ் பண்ணாங்க. இல்ல இஸ்ரேல் ஆல்சோ டிட் இட், பட் பிகாஸ் நீங்க அங்க போய் அங்க ஒரு வார் ஃப்ரண்ட் ஒரு ஃப்ரண்ட் ஓபன் பண்ணதுனால, நீங்க ஃப்ரண்ட்ட ஓபன் பண்ணிருக்க தேவையில்லை, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த ஃப்ரண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க இஸ்ரேலை வந்து ஒரே அடியா முடிச்சிடுவான், டெத் ப்ளோ கொடுப்பேன் அப்படின்னு. தட் நெவர் ஹேப்பன். இன்ஃபேக்ட் அவன் இஸ்ரேல் அடிச்சதுல என்ன ஆச்சுன்னா, என்டையர் ஹிஸ்புல்லா லீடர்ஷிப்ல இருந்து ஹிஸ்புல்லா கார்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே சிரியால இருந்து விட்ரா ஆகி இங்கே தான் வந்துட்டாங்க எல்லாமே. பிகாஸ் அவங்க வந்து சிரியால அங்கே ஒன் பெரிய ட்ராபேக் வந்து ஹிஸ்புல்லா கார்டர்ஸ் இல்லைன்னா ரஷ்யா cannot fight. சார் ரெண்டு ஃபிளாங்க் வீக் ஆயிடுச்சு சார். ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா ஃபிளாங்க் வீக் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் கர்திஷ் ஃபிளாங்க் வந்து செக்ரிகேட்டட். ஸோ சிங்கிள் ஃபிளாங்க் வந்து அசாதோட ஃபிளாங்க் இருந்தது. ரெண்டாவது அவர்களுக்கு வர வேண்டிய பணம், அவங்கள மெயின்டைன் பண்ண பணம் கிடைக்கல. ஏன்னா ஒரு பக்கம் ரஷ்யா வந்து யுக்ரைன் வார்ல எங்கேஜ் ஆயிட்டு இருந்தது. இட் வாஸ் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் மாதிரி, ஈஸியா கிடைக்கிற அதுக்கு அப்படி பிளக் பண்ணா வர மாம்பழம் மாதிரி கிடைச்சது. அதுக்கு முழுக்க ஈரான் தான் காரணம். பிகாஸ் ஈரான் ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அதில் வந்து மில்லியன்ஸ் தாஹியா அண்ட் வெஸ்ட் பெய்ரூட் சவுத் லெபனானை விட்டு ரெஃப்யூஜிஸாக போயிட்டாங்க. அண்ட் ஹிஸ்புல்லாவோட எல்லாம் அந்த கார்டர்ஸ்லாம் இங்கே வர வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஏர்ஃபோர்ஸை வச்சு ரஷ்யாவில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யா வந்து லிமிடேஷன்ஸ். ஏன்னா ரஷ்யா வந்து 2015 வரதுக்கு பெரிய காரணம் ஹிஸ்புல்லா 2013 இருந்தாங்க. இல்ல 2013 ஃப்ரீ சிரியன் ஆர்மியை தோக்கடிக்கிறாங்க அந்த வார்ல. எஃப்எஸ்ஏவோட லீடரோட செக்ரட்டரி யாருன்னா ஹெச்டிஎஸ் ஓட பிரதர். சரியா? ஸோ இந்த 2013 அந்த வாரில் வந்து எஃப்எஸ்ஏ தோத்ததுனால பேக் பை டர்க்கி அவர் வந்து ரஷ்யா செட் ஓகே நவ் வி கேன் இன்டர்வீன். இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்டர்வியூன் பண்ணால் ஜெயிப்போமான்னு தெரியாது ஏர்ஃபோர்ஸை வச்சு. பட் அவங்க டோட்டலி தேவர் டிபெண்ட் ஆன் கோஆர்டினேஷன், லேண்ட் கோஆர்டினேஷன் வித் ஹிஸ்புல்லா அண்ட் ஐஆர்ஜிசி. அது இல்லாமல் ரஷ்யா வந்து பாம்பு பண்ணி ஒன்றும் முடியாது. பிகாஸ் பாம்பிங் ஆப்ரேஷன் அமெரிக்காவே ஜெயிக்க முடியல. வெறும் ஆப்கானிஸ்தான்ல வெறும் பாம்பு பண்ணி யூ கேனாட் வின். ஈவன் ஃபார் எக்ஸ்டென்ஸ் கிரவுண்ட் சப்போர்ட் இஸ் ரிக்வயர்ட். கிரவுண்ட் சப்போர்ட்டே வந்து லெபனான்ல இருந்து சிரியால இருந்து விட்ரா பண்ணி லெபனானுக்கு அந்த 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 ஹிஸ்புல்லா கார்டர்ஸ் போயிட்டாங்கன்னா கிரவுண்ட் சப்போர்ட் ஃபார் ரஷ்யன் ஆர்மி வாஸ் நாட் தேர். ஈரான் வாஸ் டூ வீக். ஈரான் வந்து ஏர்லிஃப்ட் பண்ண முடியுமா? ஏர்ஃபோர்ஸே இல்லை, ஏர்ஃபோர்ஸே இல்லை, எப்படி ஏர்லிஃப்ட் பண்ண முடியும்? ஒன்று. அப்புறமா அவங்க என்ன நினச்சாங்க, ஓகே வி வில் சென்ட் அஷத ஷாபியை அனுப்பலாம் அப்படின்னு நினச்சாங்க ஈராக்ல இருந்து. அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சு. ஈராக்கி பார்லிமெண்ட் செட் நோ. ஏன்னா அஷத ஷாபி மர்ஜ் வித் ஈராக்கி ஆர்மி. ஒரு மிலிஷியா இருந்து போனால் ஏர்ஃபோர்ஸ் வில் பாம். டர்க்கிஷ் ஏர்ஃபோர்ஸோ இல்லை இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸோ இல்லை அமெரிக்கன்ஸ் யார் வேணாலும் பாம் பண்ணலாம். ஸோ த உத்தரவாதம் இல்லை. வித்தவுட் அஷத ஷாபி ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் ஏர் பேக்கிங் கிடையாது. இந்த ட்ராபேக்ஸ் வந்து இந்த ட்ராபேக்ஸை தெரியாமல் இவங்க வந்து லெபனானில் போய் ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணது ஒரு பெரிய தப்பு. தே நெவர் எக்ஸ்பெக்டட். அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம பேக் யார்டில் யார் இருக்கா, டர்க்கி இருக்கான், பேக் யார்ட் சப்போர்ட்டட், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஹெச்டிஎஸ் அதான் அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட்னு சொன்னாங்க இல்லையா, அந்த
முஸ்லீம் பிரதரோட நம்பிட்டு ஓகே நம்ம எல்லாம் பிரதர்ஸ் தான், யூ வில் நாட் இன்வைட் மீ ஃப்ரம் பேக் சைட், டர்க்கி என்னோட பேக்யார்டில் இருந்து நீ என்ன அட்டாக் பண்ண மாட்டேன். தேர்ஃபோர் அவங்க என்ன நினச்சாங்க, ஓகே நம்ம லெபனான் வார் ஓப்பன் பண்ணுவோம், ஹிஸ்புல்லாவெல்லாம் நான் அங்கேருந்து விட்ரா பண்ணலான்னு நினச்சி அதில் ஏமாந்தது ஈரான் தான். இட் வாஸ் அ கிரேட் மிஸ்கால்குலேஷன். கிரேட் மிஸ்கால்குலேஷன். ஏன்னா ரொம்ப பேர் அவங்கள வார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க, தீஸ் பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச், தே ஆர் ஹேவிங் அந்த ஆன்டி மைனாரிட்டி ஆன்டி அதர் செக்ட் வியூஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அது போகலை, அது இன்றைக்கி கூட இருக்குன்னா ஈரான் டிட் நாட் பிலீவ். அவங்க என்ன சொன்னாங்க, நோ வி ஹேவ் டு சப்போர்ட் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. தே காட் இட். நோ அவங்களுக்கு ஹெச்டிஎஸும் டர்க்கி என்ன பண்ணுச்சு, தி பேக் ஸ்டாப். இன்ஃபேக்ட் ஈரான் எதிர்பார்த்தது என்னோட சிரியாவோட பேக் வில் நாட் பி ஹர்ட் அப்படின்னு. பட் இட் டர்ன்ட் அவுட் ஆகு. இதில் வந்து பெரிய பின்விளைவுக்கு என்ன உங்களுக்கு தான் தெரியும். அல்காய்தா குரூப்ஸ் இன் இந்தியா, புது ISIS உருவாகும். இல்லை இந்தியாவுக்கு வந்து அல்காய்தா இன் இந்தியன் சப்கான்டினென்ட் இருக்கு இல்லையா, பேஸ் மூமெண்ட். ஆமாம், அல்காய்தா இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு அவங்க 2 டிசம்பருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து டமஸ்கஸ்ல இருந்து டெல்லி வரைக்கும் ஒரே ஒரு அல்காய்தா ஒரே ஒரு ஹிலாஃபத்தோடைய கொடி தான் பறக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் 2ஆம் தேதியை வந்துருச்சு. ஸோ நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். இவங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு தான் அடக்கணும். ஏன்னா பஷர் பண்ண தப்பு நம்ம செய்யக்கூடாது. பஷரோட அப்பா அசத் பண்ணார் இல்லையா, ஹமா, அதுதான் கரெக்டான ஒர்க். வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இல்லைன்னா பங்களாதேஷ்ல இருந்து கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும். இது வந்து ஹிஸ்புத் தஹ்ரீர், இஃபாஸத் இஸ்லாம், ஜமாத் இஸ்லாமி இவங்கெல்லாம் முஸ்லீம் பிரதர்ஹுட் குரூப்ஸ் தான். அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க மே என்கரேஜ் பீப்பிள். அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல, they will run over Calcutta in 4 days. அப்புறமா வந்து ஸ்ரீலங்கால they are well entrenched, மால்டீவ்ஸ்ல they are well entrenched. டர்க்கிஷ் குரூப்ஸ் IHH வந்து மால்டீவ்ஸ்லேயே இருக்குது, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெஸ்கியூ மிஷன் சொல்லி வாட்டர் இந்த சைக்ளோன் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லி they are giving IHH ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஹிச் வந்து பேன் ஆக வேண்டிய ஆர்கனைசேஷன். ISISக்கு எல்லா வெப்பன்ஸ் சப்ளைலாம் பண்ணது IHH தான். அந்த இது மால்டீவ்ஸில் இருக்குது. தே ஆர் ஆல்ரெடி டர்க்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். IHH வந்து இதுலேயும் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் இருக்குது. we are having a very big problem around us. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் ப்ராப்ளம் வந்து பங்களாதேஷ். அதே குரூப்ஸ் தான், அதே மென்டாலிட்டி தான், சேம் மென்டாலிட்டி தான் இங்கே இருக்குது. ஸோ we have to be very very careful. Last, what about the Bashar's future? உங்கள் பார்வையில் he is going to come back. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. சிச்சுவேஷன் வந்து இவங்க வந்து சிரியாவை வந்து அப்படியே காப்பாற்றிட்டு வாங்கன்னா நியர்லி 30-40 கிலோமீட்டர்ஸ் இஸ்ரேல் உள்ளே வந்துடுச்சு. இஸ்ரேல் டேக்கன் அவுட் ஹெர்மான், மவுண்ட் ஹெர்மான். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, நான் மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுண்டான்னா, ஐ திங்க் திஸ் ஃபோர்ஸ் ஹஸ் டன் மச் தென் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அண்ட் இட் வில் பிகம் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க பண்ண வேண்டியதோட அதிகம் பண்ணதுனால மொத்த ஃபோர்ஸும் பஷரை வெளியே அனுப்புறதுல யூஸ் பண்ணிட்டாங்க. நான் இஸ்ரேலுக்கு வந்து அது வழிவகுத்துருச்சு. இப்போ அவங்க வந்து பாலஸ்டீனியன்ஸை வந்து இப்போ சிரியாக்குள்ள தள்ள பார்ப்பாங்க. அப்போ பஷரோட தேவை உலகம் ஃபீல் ஆகும். எஸ், பஷர் இருந்தால் தான் அது. இப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து நாங்கள் லிபியாவில் எல்லாம் அந்த காட்டுறாங்க இல்லையா, நான் தான் வந்து முதல்ல அவருடைய ஸ்டாச்சுஸ்லாம் கீழே இறக்கி தள்ளினேன், ஆனால் இப்போ வந்து அது தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு காலத்தில் மக்கள் நினைப்பாங்க. தட் பஷரை நாங்கள் வெளியே அனுப்புனது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா பஷர் இருந்த வரைக்கும் செக்யூலர் தாட்ஸ் இருந்தது சிரியாவில். செக்யூலர் தாட்ஸ் வந்து அரப் கண்ட்ரீஸில் முடிஞ்சு போயிடுச்சுங்க. we don't have any secular. சதாம் ஒழிச்சாங்க, ஈராக் ஒழிஞ்சது, செக்யூலரிசமும் போயிடுச்சு. 2 million கிறிஸ்டியன்ஸ் இருந்த இடத்துல இப்போ வந்து 2 lakh கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க ஈராக்ல. and by losing Bashar, India has lost a good friend, very good friend. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி அவர் வந்து காஷ்மீரை வந்து எந்த ஒரு எங்கேயுமே அலோவ் பண்ணதில்ல. what is that, he never sympathized with Pakistan. what is that, இஸ்லாமிக் OIC இருக்கு, ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் தான் ஓட் போட்டிருக்காரு. கொட்டார் பேசும்போதெல்லாம் நீ வாய மூடுறான்னு சொன்ன ஒரு சில கண்ட்ரீஸ்ல பஷர் அல்-அசத் we lost even ஈராக். இன்ஃபேக்ட் ISIS நம்ம இங்க இருந்து சில ஆளுங்க அங்க போகும்போது he was the one who sounded the alarm bell to Indian government. அவங்கள பிடிச்சி இங்க திருப்பி அனுப்பி விட்டது அவர்தான்.
So we have lost a good friend. We have lost a very, very friend who supported Kashmir thoroughly in the Arab world, in the Muslim world. I hope he will come back. I see this civil war, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உள்நாட்டு போர் நீடிக்கும் தான் நான் பார்க்குறேன். மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அசஸ் பண்ணும்போது இவங்க வந்து 300 கிலோமீட்டர் வந்துட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வந்துட்டாங்க, ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமா, கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமா? ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் இன்க்ரஸ் பண்ணிட்டு இருக்கு, உள்ளே வந்துட்டுருக்காங்க. ரெண்டாவது, அடுத்த 30 நாளுக்குள்ள ட்ரம்ப் அரசு மாறும்போது என்ன விதமான நிலைப்பாடு அவங்க எடுக்க போறாங்க தெரியாது. வந்து ப்ரோ பஷார் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க தெரியாது. குர்ட்ஸ் வந்து இன்னும் ஆக்டிவா தான் இருக்காங்க. ரெண்டாவது, அலவைட்ஸ், ஐ திங்க் ஒன் திங் இஸ் பாசிபிள், டமாஸ்கஸ்குள்ள அலவைட் ப்ராமினன்ட் ஃபேமிலிஸோட மேசக்கர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப இது வந்து என்னன்னா, வீடியோக்கு மட்டும் ஒரு வீடியோ எடுத்துடுறது, போங்க அப்படின்னு, அவங்க போனதுக்கப்புறம் அவங்களை கொலை பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. இட் இஸ் இப்போ வந்து அவங்க லட்டாக்கியாவில் கூட இருக்கிறாங்க. லட்டாக்கியாவில் வந்துட்டாங்க. ஆல் அலவைட் ஏரியாஸ்லாம் வந்து இவங்க இருக்கிறாங்க. பட் அலவைட் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து செசஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் சரண்டர் பண்ணல, எனி டைம் நாங்கள் வந்து வெப்பன் எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அலவைட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. மேபி அங்கே ஒரு தனி அலவைட் ஸ்டேட் வந்தால் கூட வரலாம். இருந்தது இல்லை, 1932 வரைக்கும் இருந்தது. இப்போ 13 வருடங்கள் இருந்தது. அந்த ஸ்டேட் வந்தால் நமக்கு ஒரு ஃபுட் ஹோல்டு இருக்கும். இந்தியாவுக்கு போர்ட்டை சுற்றி, அதுவும் கோஸ்ட் லைன் தான் எல்லாமே. ஆல் டாட்டஸ் போர்ட், தென் லடாக்கியா, ஹெம்எம்எம் ஏர்பேஸ், அது எல்லாமே வந்து ரஷ்யன்ஸ் கூட அலவைட் பகுதிகளில் தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சோஷியல் கம்போசிஷன் மாறினா கூட, சோஷியல் கம்போசிஷன் சரியில்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு 1973 அந்த பேஸ் வந்தது. அப்போவே அவங்க வந்து கரெக்டாக சோவியத் யூனியன் இருக்கும்போதே அந்த பேஸ் வந்துடுச்சு டு கவுண்டர் த 5th ஃப்ளீட் கிரீஸ்ல இருந்து. அவங்க வந்து கிரிமியாவும் கேக்கசஸையும் காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. தே நியூ தட் ஒரு நாள் தாகிஸ்தானும் செச்சனியாவும் ப்ராப்ளமா மாறக்கூடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளஸ் வந்து மான்த்ரோ ட்ரீட்டி இருந்தது இல்லையா, 1936 ட்ரீட்டி, வேர் டார்டனல்ஸ்லயும் போஸ்போரஸ்ல வந்து எனி டைம் பிளாக் பண்ணலாம் டர்க்கி. அதனால அந்த பிளாக் சி ஒண்ணுத்துக்கு ப்ரோஜனம் வந்து இட் வாஸ் a headache. சோவியத் யூனியனுக்கு மாத்திரம் இல்ல, ஆல்ரெடி அது பிரிட்டனுக்கு ஒரு காலத்துல ஹெடேக் இருந்தது. கிரைமியன் வார்லாம் வந்ததுக்கு, கிரைமியன் வாருக்கு அப்புறம் கலிபோலி கேம்பெயின் 1917, சர்ச்சில் தோத்த கேம்பெயின் 1917ல. ஸோ அட்வொகேட் சார், ஐ மஸ்ட் தேங்க் யூ. கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டை நம்ம பேசியிருந்தாலும் இதுலேருந்து டேக் அவேஸ்ன்னு எடுத்து பார்த்தா, சிரியா ஃபண்டமெண்டலிஸ்ட், அதாவது அடிப்படைவாத சக்திகளின் கட்டுப்பாட்டு, தீவிரவாதிகள் சொல்லுங்க, பேண்ட் பை தி யுஎன்ஆல் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. ஜுலானி என்றும் நபர் யாரை பல பேர் கொண்டாடுகிறார்களோ, பஷரை அனுப்பிவிட்டார் என்று, அவர் அமெரிக்காவால் தேடப்படும், யுஎன் அமெரிக்காவால் தேடப்படும் நபர். அவர் தலைக்கு $10 மில்லியன் கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. மூணாவது, டர்க்கியின் செயல்பாடுகள் இன்று ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கிறது. நாலாவது பாயிண்ட், குர்திஸ்தான் மூவ்மெண்ட் ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குர்திஸ்தான் என்பது டர்க்கியில் ஒரு பகுதி, சிரியாவில் ஒரு பகுதி, ஈராக்கில் ஒரு பகுதி, ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதி, அதுவும் எண்ணெய் வளம் கொண்ட பகுதி, தனி நாடாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது அடுத்த டேக்அவே, பஷர் ரஷ்யாவுக்கு சென்றது பஷரின் ஆட்சி முடிவல்ல, தொடர்வதற்கான அவர் உயிரோடு இருந்தா போதும். அவர் இறந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய இது இல்லையா, வேற யார் வருவா? இது அறிகுறியாக. இது வந்து வெளிநாட்டு பார்வையில் ட்ரம்ப் ஆட்சி மாற்றம் நடக்கும் போது என்ன செயல்பாடுகள் ட்ரம்ப் ஆட்சி எடுக்கும் சிரியாவின் கண்ணோட்டத்தில் இருந்து உன்னித்து கவனிக்க வேண்டும். கடைசியாக இந்தியாவின் பார்வையில் இருந்து நாம் பார்க்க வேண்டியது, இது அங்கே நடந்திருக்கும் ஆட்சி மாற்றம், அங்கே நடந்த தீவிரவாதிகளின் கையில் சிக்கிய சிரியா எப்படி தத்தளிக்கிறதோ அது பரவுவதற்கு, புது ஐஎஸ்ஐஎஸ் உருவாவதற்கு இது ஒரு அச்சாரமாக நாம் கருத வேண்டும். இல்ல அப்படி மட்டும் இல்ல, இது ஆல்ரெடி ஒரு இன்ஸ்பிரேஷனல்ல இருக்கு எல்லாருக்கும். அதான் சார், அச்சாரம் தானே, அது ஒரு அச்சாரம் கிடையாது, இன்ஸ்பிரேஷன். இது ஜஸ்ட் இம்பெல் ஆயிடும், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து அடுத்து பங்களாதேஷில் ஆல்ரெடி நம் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது நீழ்ச்சி இந்தியா மீது வெகு விரைவில் காணப்படுவதற்கு அறிகுறிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஏன்னா பங்களாதேஷில் வந்து ஹிஃபாசத்தே இஸ்லாம் வந்து 4 நாளில் நாங்கள் கல்கட்டாவை பிடிச்சிருவோம், பீகாரில் எங்கள் மக்கள் இருக்காங்க, பீகார் எங்களுது, ஒரிசா எங்களுது, வெஸ்ட் பெங்கால் எங்களுது, என்ன விட்டா இந்தியாவே எங்களுதுன்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ திஸ் கிளியர்லி ஷோஸ் தி ரேடிக்கலைஸ்ட், அதாவது அடிப்படைவாத தீவிரவாத அமைப்புகளின் மூளை எந்த அளவுக்கு செயல்படும், எந்த அளவுக்கு அவர்கள் வீரியம் இருக்கிறது இந்திய துணை கண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் சிரியாவில் ஆட்சி மாற்றம் இன்னும் அவர்களுக்கு வீரியத்தை கூட்டும். அதுக்கு தான் அவங்க ஃப்ரம் டெல்லி டு டெமஸ்கஸ் வந்து வரைக்கும் எங்களுடைய அது கடைசி அல்-கொய்தா சொல்லி இருக்கிறது, டெல்லி டு டெமஸ்கஸ் ஒரு கொடி கீழ் எல்லாம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கஸ்வத்லேருந்து சொல்லுது. கஸ்வத்லேருந்தோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவை மீட் பிறகுதான் அந்த படை தான் அங்கே போகும் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் இவங்க அதை தான் நினைவூட்டுறாங்க, முதல்ல வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டெல்லி அப்படின்னு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியது, சிரியாவில் சண்டை புரியும் ஹதீஷ் அவர்கள் கீழ் சண்டை புரியும் பெரும்பானோர் மற்ற நாடுகளை சேர்ந்தவர், குறிப்பிட்டு பாகிஸ்தானை சேர்ந்த பாகிஸ்தானி ரொம்ப பேர் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி பாகிஸ்தான் திரும்பினால் இந்தியாவுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக மாறும். கண்டிப்பாக மாறும். Shall we consider this as takeaways? Yes, it is a takeaway. ஏன்னா அவங்க ஹை லெவல் ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காங்க, ட்ரோன் ட்ரைனிங்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. That will affect us. அந்த sophisticated weapons டர்க்கி கொடுத்திருக்காங்க. No more computer based technology இருக்கு, military technology இருக்கு. இப்போ வந்து அவங்க வந்து அப்படியே டர்க்கி வந்து இவங்கள பாகிஸ்தானுக்கு எடுத்துட்டு வந்து விடலாம். ஆல்ரெடி ஒரு ட்ரோன் கூட இல்ல, ஐ திங்க் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டர்க்கிஷ் ட்ரோன் கூட காஷ்மீர்ல வந்து ஒரு அட்டாக் ஒன்று நடந்தது இல்லையா? It's quite possible. நம்ம ஷூட் டவுன் பண்ணிட்டோம் of course. ஓகே, thank you advocate sir. Thank you. ஜெய் ஹிந்த் டாக்டர். ஜெய் ஹிந்த். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.